எங்க வீட்டு பால்கனி தோட்டத்தோட கதையை சொல்றேன். கதைங்கிறதோட ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜரை சொல்கிறேங்க வாங்க. அமெரிக்காலலாம் வீட்டுக்குள்ளே செடி வளர்த்துக்கணும், இல்லைனா உங்களோட பால்கனி ஏரியாக்குள்ளே மட்டும்தான் செடி வளர்த்துக்கணும். அதையும் தவிர்த்து நீங்கள் வீட்டு கீழே தரையிலலாம் செடி கொடி இல்லை மரம் ஏதாவது வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வளர்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ அப்பார்ட்மெண்ட்லேருந்தே மந்த்லி க்ளீன் பண்ண வரும்போது அவங்க அந்த செடி கொடியெல்லாம் பிடிங்கி கீழே போட்டுருவாங்க. ஏன்னா அது அவங்க இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்களால மட்டும்தான் நிறையா செடி கொடி தோட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்களுக்கு காய்கறியை வந்து அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அமெரிக்காவில் சம்மர் பாதி வின்டர் பாதின்னு 6 மாதம் வந்து ஈக்குவலாக வரும். சம்மரில் வந்து நம்மளால் இது எல்லாமே பண்ண முடியும். ஆனால் வின்டரில் டோட்டலாக எதையுமே நம்ம வந்து கல்டிவேட்டோ ஹார்வெஸ்ட்டோ பண்ண முடியாது. எங்கள் வீட்டு குட்டி தோட்ட பால்கனி தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. தக்காளி அருமையாக பூத்துக்குள்ள போட்டு சாட்ஸில் மீட் பண்ணலாங்க.